எனது கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறேன். ஜனநாயகன் மூவி சினிமா வெளியிடுவதாக சொல்லி இந்த சென்சார் பர்மிஷன் கொடுத்துருச்சு. அப்புறம் சென்சாருக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கு, எந்த அளவுக்கு சென்சாருக்கு உரிமை இல்லை, சென்சார் ஒரு தடவை அப்புறமா நினைச்சா அது போய் சினிமா தியேட்டரில் ஓடுற சினிமாவை நிறுத்திட முடியுமா? எனக்கு அயோக்கியத்தனமாக இருக்கு நாட்டில். நான் அந்த அரசியல் விட்டுருங்க, அரசியல் ரெண்டாவது. ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுது, இதெல்லாம் பார்த்தாச்சுங்க. 71 தலைவர் அப்பயே சந்திச்சார் இந்த பிரச்சனையெல்லாம். அப்போ இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளத்தை சந்திச்சார். மதுரை முத்துன்னு நினைக்கிறேன், மதுரையில் சினிமா ரிலீஸ் ஆனால் நான் புடவை கட்டிக்கிறேன்னாரு. அதையெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சந்திச்சு இந்த உலகம் சுற்றும் வாலிபன் வெளியில் வர்றப்போ எவ்வளவு இது போல இன்னல்களை சந்திக்க முடியுமோ சந்திச்சார். இப்போ தலைவரை கம்பேர் பண்ணி நான் சொல்றேன்றது இல்லை. பட் ஒரு சினிமாவை எடுத்து சினிமா புக்கை எல்லா தியேட்டர்லையும் புக்கை உலகம் பூரா இந்த தேதியில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி மலேசியாவில் அவ்வளோ பெரிய கிரௌடு, எம்ஆர் ராதா நடிகவேல் எம்ஆர் ராதா அண்ணன் அப்படி ஒரு கிரௌடை சந்திச்சார். மலேசியாவில் 10,000 பேர் இருந்தான். அதுக்கு பின்னாலே ஒரு பெரிய கிரௌட் ஆடிட்டோரியமே நிரம்பி வழியே அங்கே அதை லான்ச் பண்ணி வந்தா. இப்போ அங்கே எங்கே உங்களுக்கு நோவுது அந்த சினிமா மேலே பிரச்சனை? இப்போ எனக்கு தெரியல. எனக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க இதை பண்றதால மத்திய அரசு, நான் சொல்லுவேன் நீட்டா உங்களுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தினம் 10,000 ஓட்டு தொகுதிக்கு எதிரும். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு இன்சிடென்டால மக்களுக்கு அனுதாப அலை வீசும். ஒவ்வொரு மேபி யாரா இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்தாலும் சரி, பத்மஸ்ரீ கமலஹாசனாக இருந்தாலும் சரி, பர்டிகுலர்லி டுடே இன்னைக்கு தளபதி அவர்கள் தாவேக அவருடைய தலைவர் கடைசி படம் சொல்லிட்டு தான் வெளியில் வர்றாரு. அதையே வெளியே விடாம தடுக்கணும்னு சொல்லி ரகலை பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? சோ ஜனநாயகம் இல்லை. திஸ் இஸ் கால் மர்டர் ஆஃப் டெமோக்ரசி. சோ ஜனநாயகனுக்கு ஜனநாயகமே இல்லாமல் செய்த ஒரு கதை இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நீதிமன்றத்திலே நீதிபதி எல்லா கேள்வியும் கேட்டாங்க. ஏன்பா சர்டிபிகேட் கொடுத்தீங்க, என்ன பிரச்சனை, இப்ப திருப்பி ஏன் அதை ரீகன்சிடர் பண்றீங்க அப்படின்னு இப்ப கேள்விப்படுற. இன்னொரு படத்துக்கும் அப்படிதான், இன்னொரு படம் வருது. என்ன படம் அது? பராசக்தி. அப்படிதான் வருது. ஏன்னா இது சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு பராசக்தியும் கையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது போன்ற வேலைகளை செய்கிறார்கள். இதெல்லாம் பிளஸ் பாயிண்டா போய் தாவேகாவுக்கு முடியும், அந்த தலைவருக்கு முடியும். எதிரி கூட ஐயோ பாவம் இந்த சினிமா வரலையே நியாயமா அப்படின்னு சொல்லி ஓட்டை மாத்தி போடுற நிலைமைய அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க தப்பான வழியில. இது தேவையில்லாததான் நினைக்கிறேன். ஆகவே இந்த ரசிகர்கள் ஆகட்டும், பொதுமக்கள் ஆகட்டும், புக் பண்ணவங்க காசை கொடுத்துட்டு வெயிட் பண்ற ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே சார் சினிமா. அது ஏன் இவ்வளவு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு புரியல எனக்கு. ஆகவே சரியான முறையாக தெரியவில்லை. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் இப்ப எனக்கு சார், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய முதல்வர், எல்லோருக்கும் முதல்வர். இன்னைக்கு அவர் மேல எனக்கு தனிப்பட்ட மரியாதை உண்டு. எப்பொழுது நான் ஓப்பனாவே சொல்றேன். ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய போர்வாளாக தென்னிந்தியாவினுடைய மொத்த 40 சீட்டையும் வெற்றி பெற்று தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார். ஆகவே எப்பொழுதும் நான் அவரை மதிக்கக்கூடியவன். இங்க பாருங்க, கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்தை திமுக தலைவர் ஸ்டாலின் இன்று சந்தித்தார். அப்போது முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மீதும் ஊழல் புகார் பட்டியலை கவர்னரிடம் கொடுத்தார். சந்திப்புக்கு பின் ஸ்டாலின் பேட்டியளித்தார். நாய்ஸா இருக்கு. அதிமுக ஆட்சியில அம்மா மறைந்த பின்னால் எல்லா துறையிலையும் ஊழல்னு சொல்லி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது போய் இந்த ஊழல் புகார் பட்டியலை இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் கொண்டு போய் கொடுத்தார். நான் தெரியாம கேட்கிறேங்க, 4.5 வருஷம் அதுக்கு பின்னாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கார். அப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அந்த ஊழல் புகாரை தான் எடுத்துட்டு போய் கொடுத்தீங்க. ஒரு நடவடிக்கை எடுக்க முடியலையே சார்? ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ண முடியாத? டிவிஎஸ்சி பூரா வெறும் பேப்பரா தான் இருக்கு, டேபிளா. ரைடு விட்டதுலாம் என்னாச்சு? டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்ட கேஸ் என்னாச்சு?
1000 கோடி ஊழல்னு சொல்லி டி நகர்ல தண்ணி நிக்குது முழங்கால் வரைக்கும் சொல்லி தண்ணியே நிக்காது இனிமேல்னு பழனிசாமி பழனிசாமி ஒரு 800-900 கிலோமீட்டருக்கு சரியா நீர் வடிஞ்சு கீழே போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அதுல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி தனியா ஒரு கமிஷனை போட்டீங்கல்ல, அந்த கமிஷன் உங்களுக்கு திருப்பி ரிப்போர்ட் பண்ணுச்சுல்ல, ஊழல் மெகா 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 சிட்டி அதுல நடந்ததா இல்லையா? அந்த ஊழல் ரிப்போர்ட் வந்துச்சா இல்லையா? என்னாச்சு? கொடநாடு கையில தொடவே மாட்டீங்க, அவர் ஒருத்தரை விசாரிக்க மாட்டீங்க. இன்னைக்கு அட்டகாசமா போய் ஒரு சின்ன கதைக்காக சொல்றேன், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. ஒரு பிக்பாக்கெட் கேஸ் இருந்ததுதான். போலீஸ்காரன் பார்த்தாவே இது பிக்பாக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றான். போகும்போது டேய் பிக்பாக்கெட் வாடாங்க அப்படின்னு. அவன் பிக்பாக்கெட் தொழில். திடீர்னு அவன் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் திடீர்னு உள்ள போயிருக்கான். டே இவன் என்னடா வந்தான் பிக்பாக்கெட் பாடுறான் இன்ஸ்பெக்டர். டே என்னடா வேணும் அப்படின்னு. அண்ணனே பர்ஸை காணான். ஏய் எல்லா பர்ஸும் திருட்டு போனா நீ தான் காரணமா இருப்ப, ஓ பர்ஸை காணன்னு இப்ப புது கதை வந்து விடுறியா இங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பழனிசாமி தான் ஊழலுக்கு மன்னன்னு சொல்லி நாளெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு பழனிசாமி 4800 கோடியும் டெல்லி வரைக்கும் கொண்டு போய் அங்கெல்லாம் எங்களை ஒன்னும் ஆட்ட முடியல, அசைக்க முடியல, ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு 4 லட்சம் கோடி திமுக எல்லா இலாக்கா மீதும் அமைச்சர்கள் மீதும் அவர் ஊழல் புகாரை கொடுத்திருக்கார். கோர்ட்ல கூட எங்களை ஒன்னும் பண்ண முடியலன்னு மாறு தட்டிக்கிறார். அது என்ன சார் கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் புரியல சார். ஏன் இப்படி பண்றாரு முதல்வர்? இல்ல பழனிசாமிக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும். ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் கம் டு நோ. என்ன பண்ணாலும் பழனிசாமி மேல ஆக்ஷன் எடுக்கிறதுல முடிவோட இருக்கீங்களா? இல்ல பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா இருந்தா போதுன்னு அவர் நினைக்கிறார், நீங்களும் இந்த அறிவாய்ந்தவர் தான் எதிர்கட்சி தலைவரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆகவே உத்தரவாதம் கொடுத்திருக்காரு அவர், திமுக திரும்பி ஆட்சிக்கு வரணும், உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஆகணும், நல்லதாகட்டும் என்ன வேணா நடக்கட்டும். அதுக்கு துணை போற பழனிசாமி, இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒத்து போற பழனிசாமி, இந்த கவர்மெண்ட் காலில் விழுந்து லஞ்சம் கொடுத்து தப்பிச்சிட்டு இருக்க பழனிசாமி, கொடநாடு கொலை வழக்கில் இருந்து இன்னைக்கு 4 லட்சம் கோடி ஊழல்னு சொல்லி தேர்தல் கிட்ட நெருங்க 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 இது பிஜேபியில இருந்து சொல்லி கொடுத்தாங்களோ யார் சொல்லி கொடுத்தாங்களோ இந்த கவர்மெண்ட் மேல போய் கொடுக்கிறார். வேடிக்கை பார்க்குதே கவர்மெண்ட். ஒருத்தர் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இது வரைக்கும் பதிலே இல்லைங்க. 4 லட்சம் கோடின்னு சொன்னதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? என்ன சார் நியாயம்? எனக்கு என்ன வைத்தறியுதுன்னா, கொள்ளையடித்தவன் வள்ளலை போல, கோயிலை இடிப்பவன் சாமியை போல, ஊழல் செய்தவன் உத்தவன் போல வாழ்கிறான்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அதனுடைய கதாநாயகனே பழனிசாமி தானே. எப்படி நீங்க அதை வேடிக்கை பாக்குறீங்க? இந்த அரசு எப்படி வேடிக்கை பாக்குது? தேர்தல் நேரத்தில் நீங்க வெளியில் வரும்போது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப வேதனையா இருக்கு சார் இதெல்லாம் பார்த்தா. இன்னைக்கு பழனிசாமி டெல்லி போயிட்டு கார் மாறலன்னு நினைக்கிறேன், அதே கார்ல தான் போயிருக்காரு, அதே கார்ல வெளியில வந்திருக்காரு. திருப்பி நான் சொல்றேன், திருப்பி இன்றைக்கும் சொல்றேன், திருப்பி ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறார். அந்த மர மண்டைகளுக்காவது ஏதாவது இருக்கணும் மேல. அந்த 2 பேருமே திரும்பி ஏய் உங்ககிட்ட சேர்றேன்னு நான் சொன்னாயா, உன் தலைமை ஏத்துக்கிறேன்னு நிக்கிறமா கை கட்டிட்டு ஏன் இது மாதிரி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும். அவங்களும் கேட்கறது இல்லை. நான் சேர்ந்து போமா, நீ சேர்ந்து போக மாட்டேன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அதுதான் அதிமுக அழிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். நேற்று பயங்கர கூட்டணி, சூப்பர் கூட்டணி நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அமித்ஷா போய் சொல்லிட்டு வந்துட்டாரு. சொல்றாரு, நான் அமித்ஷா கிட்டே சொல்லிட்டேன் ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி. இப்ப தெரிஞ்சிச்சு அதிமுக பொதுச் செயலாளர், உண்மையான பொதுச் செயலாளர் யாருன்னு சொல்லி. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிடம் டெல்லி, அமித்ஷா வீடு, அமித்ஷா கிட்ட போய் சொல்லிட்டு வந்து அவரே சொல்றாரு ஓப்பனா, உன் கட்சிக்கும் நீ சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கும் சேர்த்துக்கிறேன்னு சொல்றதுக்கும் அவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு வர்றது? நீ எங்க அப்பா குதிரைக்குள்ள நீ இன்றைக்கு வளர்றியா இல்லையா? அது மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு யாரோட கூட்டணினா பாமகவோட கூட்டணி. எனக்கு பாமக ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார். பாமகவை பத்தி பேசணும்னு சொல்லிதான் இவங்க கையெழுத்து போட்டு கட்சியை விட்டு எடுத்தாங்க. அதை பத்தி கவலையப்படலை நான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பழனிசாமி டயர் நிக்கின்னு சொன்னாரா இல்லையா? நீங்க எல்லாம் சாட்சி.
இவருக்கு என்ன பினான்ஸை பத்தி தெரிந்தால் இந்த முதல்வரை என்ன பண்ண போறாருன்னு அன்புமணி ராமதாஸ் சொன்னாரா இல்லையா? ஓட்டோட்டு ஓட்டிட்டு இருக்காங்க வலைத்தளத்தில். இப்போ அதெல்லாம் நடந்துச்சு இல்ல? ஒரு தலைவரா ஓபிஎஸ் கேட்டார்ல, இதுக்குதான் எதிர்த்து பேசுறேன். 66 இடம் ஏடிஎம்கே ரெட்டையில ஜெயிச்சது, 51 இடம் 2வது தடவையும் 3வது தடவையும் ஜெயிச்சிருக்கு. இதுக்கு பழனிசாமி தேவையில்லைங்க. பாமக எங்களை பார்த்து கிண்டல் பண்ணி எங்களாலதான் அவங்களாலதான் இந்த சீட்டு எல்லாம் வந்துச்சு, இல்லைன்னா 15 சீட்டு கூட வராதுன்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னார். அப்புறம் அவருக்கு ஒரு பரிசா ஒரு ராஜ்யசபா எம்பி, அப்புறம் இன்னொருத்தர் ராஜ்யசபா எம்பி 5 வருஷம் கேபி முனுசாமி அவர் ஆள வந்தான். இங்க இருக்கும்போது ஓபிஎஸ் தான் சிறந்த தலைவர், அங்க போனோன்னு எடப்பாடி பழனிசாமி சிறந்த தலைவர். அவர் ஒரு 5 வருஷத்தை ரேஸ் பண்ணார். ஒரு இஸ்லாமிய சகோதரர் இறந்துட்டார். இப்படிதான் போச்சு. மறுபடியும் இந்த ராஜ்யசபா சீட்டை தாரவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது கண்டிஷன் போட்டாராம் அன்புமணி. இப்போ எனக்கு தெரியாம கேட்கிறேன், நான் அன்புமணிக்கு ஓட்டு விடுமா, ஐயா டாக்டர் ராமதாஸ் ஓட்டு விடுமா? கட்சி உடஞ்சிச்சு. அகிலேஷ் யாதவ் முலாயம் யாதவ் சிங் மாதிரி பிரிஞ்சு நிக்குது. யாரும் ஓட்டு போடுவாங்க? வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு டாக்டர் பண்ணி எம்பி இல்லாமலே மந்திரி பண்ணி அதுக்கு பின்னால அவனது கட்சிக்கு தலைவர் பண்ணி எல்லாம் பண்ணது ஐயா ராமதாஸ். என் குடும்பத்தில் யாராவது இருந்தா முச்சந்தில் நிற்கிற சவுகால்டின்னு சொன்னார். அதெல்லாம் மறந்துட்டு உனக்கா இவ்வளவும் பண்ணார். ஒரு வயதான தந்தை, அவரோட மோதல் வேண்டாம், எங்க அப்பாவுக்கு பின்னாடி நான் தான், சண்டையெல்லாம் வேணாங்க, அப்பாவோட மோதிக்க மாட்டேன், நான் விசுவாசம் உள்ளவன், நல்ல குடும்பத்தில் வந்திருக்கேங்க, வேண்டாம் நீங்க வெளியில போகணும். இப்ப நீ உங்க அக்கா அப்பா 3 பேர் அடிச்சுக்கிறாங்க. அப்ப ஜனங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அந்த கட்சியில் இருக்கவங்க நொந்து போய் நிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இது முறையான பொதுக்குழு கூடவில்லை, இவர் எடுத்தது சரியில்லைன்னு சொல்லி. அவங்க பாமக இந்த தடவை பாமக தொண்டர்களோ பாமக ஓட்டர்ஸோ குழம்பி போயிருக்கின்ற நிலை. அதனால ஓட்டு போடுவது என்பது கடினம். இது சும்மா ஒரு பூச்சாண்டி காமிக்கிறதுக்கு அன்புமணி ராமதாஸோட ஒரு கூட்டணின்னு இவரே ஏற்படுத்திக்கிட்டு எடப்பாடியில் ஏதாவது பண்ணி சாதிக்கணும், டெபாசிட் போகாம தன்னை காப்பாத்திக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கார். நடக்காது ராஜா. பாமக இருந்து ஒரு ஓட்டு கூட நீ வாங்க முடியாது. அது அப்பா புள்ள சண்டை. அது எங்க போய் முடியுதுன்னு அந்த கட்சியில் இருக்கவங்க தான் சொல்லுவோம்.